அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வேர்ல்ட் டுடே தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜயோட அரசியல் நகர்வுகள் பற்றி தான் பார்க்க போறோம். கம்பேரிட்டிவ்லி மற்ற சினிமா பிரபலங்கள் அரசியலுக்கு வரும்போது இதே போல் திமுக வைத்து தான் அரசியல் ஆரம்பிச்சாங்க. ஆனா 2 எலெக்ஷனுக்கு அப்புறம் அவங்க கூடவே கூட்டணி வச்சுக்கிட்டாங்க. எனவே அந்த கதையும் நம்ம பிளாஷ்பேக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவா சாதாரண மக்களுக்கும் அரசியல் விமர்சகர்களுக்கும் என்ன கேள்வி எழுதுனா, விஜயினுடைய அரசியல் முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டம் எல்லாம் முழுவதும் ஓட்டுகளா மாறுமா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி ஓட்டுகள் சிதறாமல் வந்தால்தான் விஜயோட அரசியல் செல்வாக்கு தமிழ்நாட்டில் செல்லுபடியாகும். இது நாம் ஏன் சொல்றோம்னா, இதுவரை அரசியல் பிரபலங்கள் கூட்டிய கூட்டங்களிலேயே விஜயகாந்துக்கு கூடிய கூட்டம் தான் மிகப்பெரிய அளவு. அதுவும் அவரது மதுரை மாநாடு கூட்டம் சொல்லவா வேணும். அதே போல் அந்த கூட்டத்துக்கு வாக்குகளும் அப்படியே ஓட்டாக மாறி அவரை அப்படியே தூக்கி எதிர்க்கட்சி தலைவர் பதவியில் அமர வைத்தது. அவருக்கு ஒவ்வொரு தேர்தலும் ஓட்டுகள் லட்சக்கணக்கில் அதிகமாகிறது. இது நமக்கு வரலாறு நமக்கு சொல்லுது. இவை அனைத்திற்கும் என்ன காரணம்னு சொன்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட தைரியமான பேச்சு, மக்களுக்கான பிரச்சனைகளில் அவர் ஆளுங்கட்சிக்கு எதிராக சிங்கம் போல் அவர் எழுப்பிய கேள்விகளும் தைரியமான நடவடிக்கைகளும், இது அவரோட பாணியில மிகவும் சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு பாக்குறோம். அதுவும் பாலிடிக்ஸ்ல சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா 2 பேரும் மிரண்டு போய் நின்னதை நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வரலாறு சொல்லுது. ஒருவேளை தமிழக மக்கள் இந்த மாதிரியான ஒரு பாணியை எதிர்பார்க்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. அப்படி இருந்தா வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுடைய வேல்யூபிள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கமலஹாசன் அவர்களை. இவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது ஆளுங்கட்சியும் ஒன்றிய அரசையும் சொல்லப்படுகின்ற சென்ட்ரல் கவர்மெண்டையும் எதிர்த்து பேசினார். அவரும் முதல் தேர்தலில் 4% வாக்குகளை பெற்றார். ஆனா கூட்டணியை சேர்ந்து அவர் எதிர்பார்த்த வகையில அவருடைய வளர்ச்சி இல்லாம போனது. அது அவருடைய கட்சிக்கு பலவீனமாகவும் அடைந்தது. அது அடுத்த தேர்தலில் 4% இருந்து 1% வாக்குகளை சரிந்தது. இது தொடர்ந்து அவர் மீண்டும் சினிமா படங்கள் நடிக்க ஆரம்பித்து விட்டார் என்கிறதையும் பார்க்கிறோம். இதே சமயம் விஜயோட அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் டிவிகே கட்சியில் இருந்து அரசை எதிர்த்து இதுவரை ஒரு ஸ்ட்ராங்கான அறிக்கையும் அவர் வாயிலிருந்து எதுவும் வரல. மக்கள் போராட்டத்துக்கு எதுவும் அவர் தலைமையில எந்த ஆர்ப்பாட்டமும் இதுவரை நடக்கல. மாநாடு அப்ப பேசின விஜய் இதுவரை எதுவும் பேசவில்லை. விஜய் ஒரு அறிக்கையின் மூலமாக லெட்டர் பேட்டில் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கார். இதற்கு இடையில தம்பி என்று உருகின அண்ணன் சீமான் ஒரு காட்டமான கேள்விகளை முன்வைச்சிருக்கார். அவருடைய கொள்கைகளை மிகவும் மட்டரகமான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்கார். இது எந்த அளவு விஜயோட கட்சியில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குங்கிறது என்று தெரியவில்லை. இதற்கான பதிலும் இதுவரை அவர் கொடுக்கவில்லை. இவருடைய இந்த தேர்தல் அரசியலுக்கு 500 நாட்கள் தோராயமாக உள்ள போது இவர் எவ்வாறு காய் நகர்த்துகளை செய்ய போறாரு அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கிறோம். இதுவரை தாவேகாவின் நிறுவனர் விஜய் மற்றும் ஆனந்த் அவர்களை மட்டுமே கட்சி மையப்படுத்தி காட்டுகின்றது. அதற்கு மேல் யார் யார் எந்தெந்த நிர்வாகிகள் எந்தெந்த பொறுப்புல இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேடையிலேயே அவர்களை கட்சி நிர்வாகிகள் அனைவரும் அவரை விட தள்ளி அவர் பக்கத்துல உட்கார வைக்காம அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி உட்கார வச்சதை பார்த்தோம். இது ஒரு பேசுபொருளாவே அன்னைக்கு அமைஞ்சது. இதெல்லாம் விஜயோட நகர்வுகளுக்கு பிளஸ் ஆகவோ இல்ல மைனஸ் ஆகவோ போகுமா அப்படிங்கறத அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகளை வச்சுதான் சொல்ல முடியும். எதுவாயினும் அவருடைய எண்ணம் வெற்றி பெற நமது வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். தேங்க்யூ.